ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா கிட்ட சோழன் இருந்துட்டு, என்ன நிலா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை இந்த வேலை டென்ஷனில் தான் ஹனிமூனை நீ வேண்டான்னு சொல்கிறியா? நான் வேணா உங்ககிட்ட காலையில் பேசிட்டோமா? சோழன் காலையில் ஏதோ ஆசைக்காக பேசியிருக்கலாம், ஆனால் இப்போ ஹனிமூன் போகிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது சோழன். தயவு செஞ்சு இனிமேல் அதை பற்றி பேசவே பேசாதீங்க. வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு 3 நாளெல்லாம் போய் இருக்க முடியாது சோழன். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மனோகர் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா அது ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட ஊருக்கு கிளம்பி போயிட்டு, சரிம்மா உனக்காக நான் ஹனிமூன் டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ போயிட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னப்பா ஹனிமூனுக்கெல்லாம் அனுப்புகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. சோழனும் அதை பற்றி பேசினார், ஆனால் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எனக்கு அங்கே போகிற ஐடியாவும் கிடையாது. எனக்கு வேலைலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு என்னாலலாம் அங்கே போயிட்டு இருக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சோழனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு நிலாவே தான் கேட்டா, ஆனால் இப்போ என்னடனா அவள் வேலை டென்ஷனில் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் ஹனிமூனெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் இருந்துட்டு டிக்கெட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.